உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருக்கிறார். பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பித்தவர்கள் எண்ணிக்கை தற்போது அதிகரித்திருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளில் கிராமப்புற மாணவர்கள் அதிகளவில் பொறியியல் படிப்புகளில் சேர்ந்திருக்கிறார்கள் என்றும் அதற்கு தற்போதைய திமுக அரசுதான் காரணம் என்றும் அவர் தமிழக அரசு மேற்கொண்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்களுடைய விளைவாகத்தான் இந்த நிகழ்வை பார்க்க வேண்டியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். பொறியியல் படிப்பு மாணவர்களுக்கான கலந்தாய்வு 22ஆம் தேதி தொடங்கும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்திருக்கிறார். பொறியியல் படிப்புக்கு 2,53,954 மாணவர்கள் விண்ணப்பித்திருப்பதாகவும் இது வழக்கத்தை விட அதிகமான எண்ணிக்கை என்றும் அதிலும் குறிப்பாக கிராமப்புறத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பொறியியல் படிப்பில் சேரக்கூடிய எண்ணிக்கை என்பது தற்போது அதிகரித்து இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த பொறியியல் படிப்புக்கு மட்டும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாணவர்கள் வழக்கத்தை விட அதிகமாக இந்த முறை விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்றும் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருக்கிறார். இனி வரக்கூடிய அடுத்தடுத்த ஆண்டு காலகட்டத்தில் கூட இந்த எண்ணிக்கை என்பது இன்னும் படிப்படியாக உயர்த்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இதன் மூலமாக அனைவருக்கும் கல்வி, அனைவரும் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் கூட உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் செயல்பட்டு வரக்கூடிய தமிழக அரசினுடைய முயற்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாக இது பார்க்கப்படுவதாகவும் அவருடைய கருத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பித்தவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் கடந்த 3 ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவாக கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவில் பொறியியல் படிப்புகளில் சேர்ந்திருக்கிறார்கள் என்றும் இந்த முறை அதாவது இந்த பொறியியல் படிப்பு மாணவர்களுக்கான கலந்தாய்வு என்பது 22ஆம் தேதி தொடங்கும் என்றும் கலந்தாய்வின் மூலமாக மாணவர் அந்த காலி இடங்கள் நிரப்பப்படும் மாணவருடைய சேர்க்கை என்பது நடத்தப்படும் என்றும் கலந்தாய்வு 22ஆம் தேதி நடத்தப்படும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருக்கிறார். மொத்தமாக பொறியியல் படிப்புக்கு 2,53,954 மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக கடந்த 3 ஆண்டுகளில் பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை என்பது அதிகரித்திருப்பதாகவும் இது வரக்கூடிய காலங்களில் இந்த எண்ணிக்கை என்பது உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த ஆண்டுக்கான பொறியியல் சேரக்கூடிய மாணவர்களுக்கான ரேண்டம் எண் உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகள் முடிந்திருக்கும் நிலையில் அவர்களுக்கான கவுன்சிலிங் என்று சொல்லப்படக்கூடிய கலந்தாய்வு என்பது 22ஆம் தேதி நடத்தப்படும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்திருக்கிறார்.